ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்க்கான செகண்ட் மார்க் பேப்பர்யா. சரி, ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அப்ளிகேஷன் வருது, ஸ்கிப்பு. இந்த இருக்குல்ல, ரெண்டு அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஏன் இது வைக்கிறான்னா, இந்த ரெண்டை மறந்துடும். அதுக்காக தான். மேக்ஸிமம் சான்சஸ் இந்த மாதிரி ரெண்டு ஒரு ஓரத்துல இருக்குன்னா, அந்த ரெண்டு ஈஸியா இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க, இது 2 டைம்ஸ் 215 சார் 30 81 பிளஸ் 30 என்னங்கய்யா? 81 30 111 மைனஸ் 9 9 இல்ல. இது வந்து 27 ஸ்கொயர்ன்னு நினைக்கிறேன். ஆமா 27 ஸ்கொயர். ஸோ 30ல 27 போயிருந்தா ஈஸில மைனஸ் 3யா பிளஸ் 3 84 தான் ஆன்சர். அடுத்து போயிடலாம். ரவுண்ட் போட்டு போடலன்னா தெரியாது. லாஸ்ட்ல செக் பண்ணணும்ல. நெக்ஸ்ட் 73 இங்க ஆட் ஆயிரும். 120 இந்த சைடு 3 into question mark equal to answer 40. அடுத்து 30 into square root of 17 square minus 8 square. A square minus b square என்னது? A plus b into a minus b. A plus b 25. A minus b 9. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 into 3 which is 15. ஸோ 15 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 450 மைனஸ் 184 ஆன்சர். ஸோ 184 16 216 216 266. ஆமாவா? 666 266. ஓகே டன். அடுத்து ஆட் பண்ணுங்க. 540 620 1020 டிவைடட் பை சம்திங் மைனஸ். ஓகே, டிவைடட் பை 12 போட்டு இது இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாமா? 356 மைனஸ் கொஸ்டின் மார்க்குன்னு 12 12 8 டைம்ஸ் பேலன்ஸ் 6 5 டைம்ஸ். ஓகே, 85 இங்க சப்ராக்ட் ஆகும். இது இங்கிட்டு வரப்ப பிளஸ் ஆயிரும். இது இங்கிட்டு வரப்ப பிளஸ் ஆயிரும். 85 சப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா 271 யா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 67 பிளஸ் இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல 9 டேபிள்ல அடிச்சிருங்க. 3 2 3 டேபிள் அடிங்க. 5 5 2s are 10. ஓகேவா? பிளஸ் 15. ஓகே, 25 இங்க ஆட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். 72 92 டன். அடுத்து இதெல்லாம் பவர் என்ன பண்ணா 9 பவர் வரும்னு கேட்கறான். ஓகே, 243 which is 3 பவர் 5. இன்னொரு பவர்ல 4. ஸோ 3 பவர் சம்திங் இன்டூ 27 பவர் மைனஸ் 4 இருக்கு. ஸோ 1/27. 27 நான் எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாமா? 3 கியூப் 4 4ன்னு வச்சுக்கலாமா? 1/ல எடுத்தோம்னா அந்த இது போயிடும். இன்டூ 3 பவர் 4 ஆயிவேன் இன்டூ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் வரும்னு கேட்கறான். சரியா? சரி, இது என்ன ஆகும்? சப்ராக்ட் ஆகுமா? 5 4s are 20. 20 மைனஸ் 12. 20 மைனஸ் 12 8. ஓகே, 3 பவர் 8 பிளஸ் 4 இன்டூ என்ன பண்ணோம்னா 3 ஸ்கொயர் வரும்னு கேட்கறான். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும்? கரெக்டா தானே பண்றோம்? 3 ஸ்கொயர் 3 பவர் கியூப் 3 பவர் மைனஸ் 12. ஓகே, மைனஸ் 12 3 பவர் 5 தான். 5 பவர் 5 4s are 20. 20 மைனஸ் 12 8. 8 பிளஸ் இங்க என்ன பண்ணா மைனஸ் 2 வரும்ன்றப்ப மைனஸ் 6. அப்ப 4 மைனஸ் 1.5 தான் எக்ஸ் வேல்யூ. கொஸ்டின் மார்க் வேல்யூ மைனஸ் 1.5. ஓகே, கொஞ்சம் விட்டாலும் செஞ்சிரும் இந்த சம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின்யா 80% 100 பிளஸ் இது 34 36 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 5 which is 10. 10 இங்கிட்ட ஆட் சப்ராக்ட் பண்ணுமா? ஓகே, 10 சப்ராக்ட் பண்ணா 126 is the answer. ரைட். அடுத்து a plus b a minus b which is a into b 50 into 48.
என்ன வரும்? 240யா? 2400. ஓகே. இதுல இருந்து எதையோ ஆட் பண்ண போறோம். அந்த வேல்யூ பாருங்களேன் கொடூரமா இருக்கு. 7 டைமா? 7 டைம் தான். 7 டைம். 7 இன்டு 27. 27 இன்டு 7 என்னய்யா? 9 பேலன்ஸ் 480. 189 யா? 189 ஆட் பண்ணா 2589. திஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின். அடா 2x இந்த 2xம் சேர்ந்து x ஸ்கொயர் ஆயிரும். டிவைடட் பை 15 இன்டு இது என்ன ஸ்கொயர் ரூட்? கியூப் ரூட். கியூப் ரூட்னா கியூப் ரூட்ல 4ல முடியும். கியூப் ரூட் 4ல 64. ஆமா ஆமா 14 தான். 14 ஈக்குவல் டு 140 இன்டு 6. ஓகே இது 10,000. 60 இன்டு 15 என்னங்கய்யா? 900. எக்ஸ் வேல்யூ 30. 30. கரெக்டா? 5 இன்டு 2 9,900 கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்து 30 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர் 900ல 625 போச்சுன்னா இதெல்லாம் ஈஸி வேல்யூ வேகமா எழுதிடலாம். 75 275 பிளஸ் 19 இல்ல மைனஸ் 19 266 256 256 என்ன ஸ்கொயர்? 16 ஸ்கொயர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 12 by 15 into 4 by 9 into 5 by 16 equal to 3 power what? ஓகே அத 9 12 அடிப்போம். 4 டைம் 3 டைம் 4 4 சார் சொல்லி முடிஞ்சு. கேன்சல் பண்ணோம்னா 3 3 பவர் 2 ஆனா 3 பவர் மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் மறுபடியும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே ஒரு அப்ளிகேஷன் நடுவில் சுருகியிருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். ஓகே டேபிள். Following table shows the total number of McDonald's and KFC stores in 5 different cities and number of KFC store in those cities. ஸோ சப்ராக்ட் பண்ணா மெக்டொனால்ட்ஸ் வந்துட போகுது. ஸோ நான் இங்க மெக்டொனால்ட்ஸ் இங்கேயே எழுதிக்கிறேன். இருங்க ஒரே ஒரு நிமிஷம் யா. எங்க மெக்டொனால்ட்ஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன். தனியா டேபிள் போட தேவையில்ல. 220னா 460 சாரி 420 420 160னா 20 320 அடுத்து 40 340 80 480 60 460 டன்னு டன்னா டன்னு அவ்வளவுதான். நீங்க உங்க நோட்ல ஓரத்துல எழுத போறீங்க அவ்வளவுதான். ஓகே அப்படியே இங்க இருந்து மாத்தி மாத்தி பாத்துக்கலாம். கரெக்டான கரெக்ட் தான். ஓகே ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் மெக்டொனால்ட்ஸ் இன் பிடி அண்ட் இ. பிடிஇ 3 ஆட் பண்ணுங்க. 460 800 அதான் முன்னாடி இருக்கதை ஆட் பண்ணுவோம். 800 1100 1100 1260 1320 divided by 344. 440 is the answer. Done. Next, total McDonald's and KFC in F is 15% more than that in C. C விட 15% அதிகமா 10% 80 5% 40. ஸோ எஃப்ல 80 பிளஸ் 40 120 அதிகமா இருக்கான். ஸோ 120 is 920,000. ஓகே நம்பர் ஆஃப் மெக்டொனால்ட்ஸ் இன் எஃப் இஸ் ஈக்குவல் டு சி. மெக்டொனால்ட்ஸ் இன் எஃப்பும் டியும் சேமா. ஸோ இவன் 480னா மிச்சம் எவ்வளோங்க? 40 440. என் கெஸ் படி இதுதான் கேட்டிருப்போம். தொடர்ந்து 2 கொஸ்டினுக்கு 440 வருது. பயம் வரும். நெக்ஸ்ட் மெக்டொனால்ட்ஸ் இன் டி இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் கேஎஃப்சி இன் இ. டில இருக்க மெக்டொனால்ட் 480 கேஎஃப்சி இன் இ வந்து 320. இவன் 2 பார்ட் நான் இவன் 3 பார்ட். ஸோ 50% அதிகம். 50% மோர். டன்னா டன் அடுத்து
Ratio of number of KFC in D and B together. KFC in D and B together. KFC in D and B. டுகெதர்னா 400 இதுக்கும் மெக்டொனால்ட்ஸ் சி அண்ட் இ சிலையும் ஈலையும் 1580 00 கேன்சல் 4 டேபிள்ல 10 4 டேபிள்ல சாரி 2 டேபிள்ல 20 2 டேபிள்ல 79 20:79 கரெக்டா தானே போகுது சூப்பர் மெக்டொனால்ட்ஸ் வேல்யூ கேட்டா டோட்டல் வேல்யூ எடுத்துட்டோம் வேல்யூ வரப்பே டவுட் வந்துச்சு மெக்டொனால்ட்ஸ் சி அண்ட் இ இங்க இருக்கு மெக்டொனால்ட்ஸ் சி 500 800 1:2 யா 1:2 அப்போதான் டவுட் வந்தாலே கரெக்டா போலன்னு அர்த்தம் சரி பீஸா ஹட் இன் ஏ இஸ் 25% மோர் தென் மெக்டொனால்ட்ஸ் இன் பி 380 இதை விட 25% அதிகமா இருக்கான் பீஸா ஹட் விச் மீன்ஸ் இவன் 4 பார்ட்னா 95 அதிகம் இதை விட 95 அதிகம் 475 ஓகே அவ்வளவுதான் கொஸ்டினே அவ்வளவுதான் ராங் நம்பர் வச்சுக்குவோம் ராங் நம்பருக்கு எடுத்ததும் தாவக்கூடாது வேற எதுவும் டிஏ இருந்தா போட்டு வரலாம் கேஸ்லெட் இருக்கு அவ்வளவுதான் கேஸ்லெட் வச்சு முடிச்சிருவோமா கேஸ்லெட் வைத்து முடிச்சிடலாமா எத்தனை கேஸ்லெட் கொஸ்டின் தெரியலையே 3 ஜானர்ஸ் 2 ஜானர்ஸ் இது அப்ளிகேஷன் இந்த 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் கடைசியில 4 இருக்கு அப்போ போடலாமா பேஜ் 32க்கு வாங்க வெளியே கீழே பண்ணிடலாம் அடுத்ததான் ராங் நம்பர் போகணும் எடுத்து ராங் நம்பர் சாகணும்னா செஞ்சிரும் ஒரு புக் ஸ்டோர்ல புக்ஸ் 3 டிஃபரெண்ட் ஜானர் இருக்கான் நான் ஃபிக்ஷன் நாவல் த்ரில்லர் 3 ஜானர்ல இருக்கு சில புக் ஆர் சம் புக் கேன் பி மோர் தென் 1 ஜானர் ஃப்ரம் த கிவன் 3 மோர் தென் 1 ஜானர் சில புக்ல மட்டும் இருக்குமா ஓகே டோட்டல் 8 புக் நான் ஃபிக்ஷன் ஜானரா ஒன்லி அண்ட் 16 புக் நாவல் ஜானர் ஒன்லி 78 புக் த்ரில்லர் மொத்த த்ரில்லர் 78 புக் டோட்டல் 48 த்ரில்லர் புக் ஆர் எய்தர் நான் ஃபிக்ஷன் ஜானர் ஆர் நாவல் ஜானர் ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கான் ஆர் போத் எப்படினாலும் இருக்கான் 20 புக்ஸ் ஆர் ஆஃப் ஆல் 3 ஜானர்ஸ் ஓகே வெண்டாகிராம் 20 புக்கு எல்லா ஜானரும் கலந்து இருக்கு ஓகேவா 8 புக்கு நான் ஃபிக்ஷன் மட்டும் 16 புக்கு நான் ஃபிக்ஷன் நாவல் த்ரில்லர் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பாப்போம் 16 புக்கு நாவல் மட்டும் 78 புக்கு மொத்தம் த்ரில்லர்ல இருக்கு 78 ஓகேவா இதுல 48 வந்து எய்தர் நான் ஃபிக்ஷனா இருக்கலாம் இல்லைன்னா நாவலா இருக்கலாம் இல்லைன்னா போத்தா இருக்கலாம் இந்த இடத்துலதான் 48 இருக்கும் இந்த 3 இடத்தையும் சேர்த்து 48 இருக்கான் சோ இவன் போக இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தா 28 இவன் எக்ஸ்னா இவன் 28 - 6 ஓகேவா ஓகே டன்னு 48 இருக்கு நான் மிச்சம் எவ்வளவுங்க 48 போவேன் 30 புக்கு இங்க மட்டும் இருக்கும் 20 புக்கு ஆல் ஜானர் இங்க எவ்வளவு வேல்யூன்னு தெரியாது ஓகே இதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம் கொஸ்டினுக்கு போயிடலாம் அவ்வளவுதான் நம்பி போகணும் if there are total 26 books which are genre of non-fiction novel both ரெண்டு சேர்த்து 26 இருக்குன்னா இங்க 6 இருக்கும் இங்க 20 இருக்கு இங்க 6 இருக்கும் ஓகேவா then how many non-fiction book are there who are of novel genre also but not thriller genre are the answer இவ்வளவுதான் சமம் தைரியமா போகணும் இந்த இடத்துல எதுவும் வரலன்னு பயந்துட்டு உட்காரக்கூடாது how many books are there in the store of thriller genre only இங்க கண்டுபிடிச்சோம்ல 30ன்னு 30 அடுத்து if there are total 108 book in the store then how many books are of less than 3 genre 108 புக்கு மொத்தமா ஸ்டோர்ல இருக்குன்ற என்றால் 108 புக்கு இருக்குன்றால் இங்க வாங்களேன் இதுவே 78 இந்த கவுண்ட் நம்மளுக்கு இப்ப தெரியாது அந்த 6ன்றது அந்த ஒரு சம்முக்கு மட்டும்தான் ஓகேவா இந்த வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும் மொத சம்முல 6 இந்த சம்முல இது கிடையாது ஓகே மொத்தம் 108 ஓகேவா இவன் 78 இவனே 78 மிச்சம் 30ல
16 + 8 24 போக மிச்சம் 6 தான். ஸோ அந்த வேல்யூ மாறல. அதே வேல்யூ தான். கொஸ்டின் என்னன்னா, ஹவ் மெனி புக்ஸ் ஆர் ஆஃப் லெஸ் தென் 3 ஜர்னர்? 3 ஜர்னர் இல்லாம கம்மியா எத்தன புக் இருக்கும்? இந்த 20 போக மிச்சம் தான்யா. லெஸ் தென் 3 ஜர்னர்னா இந்த 20 போக மிச்சம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கவே தேவையில்ல. இந்த டோட்டல் புக்ல இருந்து 20 எல்லா ஜர்னரும் கலந்திருக்கு. மிச்சம்லாம் லெஸ் தென் 3 ஜர்னர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். அவ்வளோ கண்டுபிடிக்கவே தேவையில்ல. இந்த 6 எல்லாம் போக தேவையில்ல. டோட்டல் புக் ஆஃப் மோர் தென் 1 ஜர்னர் இன் ஸ்டோர் ஆர் 54. ஓகே. இப்ப இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த 2ம் சேர்த்து எவ்வளோங்க? மோர் தென் 1 ஜர்னர். சாரி. மோர் தென் 1 ஜர்னர்னா இது எல்லாம் இந்த ரவுண்டு. இந்த 8, 16, 30 தவிர மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 54 வருதாம். நம்மளுக்கு தெரியும் இந்த 20 இந்த 2 சேர்த்தா 28, 48 போக மிச்சம் 6 இங்க இருக்கு அப்ப. மறுபடியும் 6 கண்டுபிடிக்கிறோம். ஹவ் மெனி புக்ஸ் ஆர் தர் ஆஃப் ஸ்டோர் 2 ஜர்னர் எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்டா 2 ஜர்னர் இருக்குது என்னது? இவன் 2 பேரும் சேர்த்தா 28. அதேதாங்க. 54ல 20 கழிச்சுக்கோங்க. மிச்சம் 34 தான் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின்ஸ். அந்த 6 கண்டுபிடிக்கவே தேவையில்ல. தேவையில்லாம சுத்திட்டு இருக்கோம். சரி. இது அப்ளிகேஷனுக்கு கடைசி வரலாம். இதுக்கு முன்னாடி எங்க வரணும்? ராங் நம்பர் சீரிஸ். இதா இருக்கான் பாருங்க. என்ன செய்ய காத்திருக்கானோ? டிஃபரன்ஸ் எடுப்போமா? இல்ல மல்டிபிள்ஸ் ஆகுதுயா? 2.5. 2 + 0.5 ஆமாய்யா 2.5 ஆர் பை 2 இன்டு 5. பை 2 இன்டு 5 வரல பாருங்க. 200 பை 2 இன்டு 5. ஓகே. 194 தான் தப்பு. நல்ல வேலை. 1 தப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 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 டிஃபரன்ஸ் தான் போல. 110 ஆ 8 88 66 ஆமா 66 44 வரல. ஓகே. இங்க 22 44 29 வராது. அதுக்கு பதிலா 27 வரணும். டன்னு. அடுத்து 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 இன்கிரீசிங் தான் டிஃபரன்ஸ் தான். 7 27 கியூப் நம்பர். 25 ஸ்கொயர் நம்பர். 27 ஆ 27 தான். 25 நெக்ஸ்ட் 5 35 35. ஸோ எனக்கு இங்க ஏதோ தப்பாகுதுன்னு தோணுது. இது 3 33. இதுவும் ஏதோ தப்பாகுதோன்னு தோணுது. 3 33. ஓகே. அடுத்து இங்க 5 35. என்னடா இது? 27 25 35 33 35. இங்க இதே பேட்டர்ன் வந்தா என்ன ஆகும்? 35 33 தான். 35 ஆட் ஆச்சுன்னா வரல. சரி. இது ஏதோ கொடூர பேட்டர்ன்ஸாக இருக்கிறது. அடுத்து போயிரலாமா? இல்லன்னா இருங்க. 12² + 11 ந 12² + 11 14² + 11 13² + 13 15² + 17 ஆமா. 16² + 19 11 13 இங்க 15 வரணும்யா. 207 தப்பு. அதுக்கு பதிலா 211 வரணும். அதாவது ஆட் நம்பர்ஸ் படி ஆட் ஆகுது. 12² + 11 13² + 13 14² + 15 15² + 17 16² + 19 17² + 21. பெர்ஃபெக்ட். சூப்பர். செம. தப்பிச்சிட்டோம். அடுத்து இன்டு 2 + 2 செஞ்சுட்டான்ல. இன்டு 2 + 2 கிடையாதாம். சரி டிஃபரன்ஸ்
60 100 100க்கு 6 கம்மி. 96 94 94 நெக்ஸ்ட் 8 28 128 நெக்ஸ்ட் 170 18 218 ஓகே டிஃபரன்ஸ் 48 42 26 இருக்கு. இது 36 இருந்தா நல்லா இருக்குமே. 34 48 42 36 30ன்னு இருந்தா நல்லா இருக்கும். அது வராது. 4 12 6 6 இல்லங்க, இல்லங்க. வேற ஏதோ பேட்டர்ன்ங்க. வேற ஏதோ நடக்கிறது. வேற ஏதோ நடக்கிறது. ஆ சரி. இத ஸ்கிப் பண்ணிறலாம். ஸ்கிப், ஸ்கிப், ஸ்கிப். அடுத்து அங்க தோணணும். தோணலன்னா ஸ்கிப் அடிச்சிரணும். நெக்ஸ்ட் 10 4 10 4 10 118 110 தப்பு 118 வரும். டன்னு. அடுத்து இங்க அப்ளிகேஷன். இங்க தான் 3 அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிப்போமா? அங்கங்க பிச்சு பிச்சு அப்ளிகேஷன் கொஞ்சமா தான் குடுத்துருக்கான். லாரி covers some distance in 9 hours with the speed of இந்த speed. The speed of car is 72 kilometer. Then find the time taken car to cover same distance as the lorry. Okay. Speed. லாரி எவ்வளோ? கார் எவ்வளோ? 96 72 24 டேபிள். இவன் 3 பார்ட்னா இவன் 4 பார்ட். ஓகே. டிஸ்டன்ஸ் சேம். டிஸ்டன்ஸ் சேம். அப்ப ஸ்பீடு கூடுச்சுன்னா டைம் குறையும். ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா டைம் கூடும். ஸோ டைம் ரேஷியோ 3:4. ஸோ இவன் 9 ஹவர்ஸ்ல போயிருக்கானா? இவன் 12 ஹவர்ஸ்ல போயிருப்பான். அவ்வளவுதான் ஏன் சம்மு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்டேடியமோட ஏரியா கொடுத்துருக்கான். ஹாஸ் அ சீட்டிங் ஏரியா ஆஃப் இவ்வளோ. வாட் இஸ் த டயமீட்டர் ஆஃப் ஏரியா இன் விச் கேம் இஸ் பிளேடு? ஓகே. மொத்த ஸ்டேடியத்தோட ஏரியா கொடுத்துருக்கான். ஓகேவா? நடுவுல இருக்க ஏரியா விட்டு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்ப இது எவ்வளோன்னு கேட்கிறான். இதோட டயமீட்டர் கேட்கிறான். சரி. மொத்த ஏரியா என்னது? ம், சரி கண்டுபிடிப்போம். இருங்க. இது போக இதுல சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த ஏரியா கிடைச்சிருமா? டோட்டல் ஏரியால இந்த ஏரியாவை சப்ராக்ட் பண்ணா நடுவுல விளையாடுற ஏரியா கிடைச்சிருமா? ஆமா. 4 10,000 10 9,000 இது 12 3 6 18. Okay, this is equal to area of this circle. Area of the circle is pi r square 2 pi r square. See, pi r square pi r square. Okay. 22 11 table 2 time 11 table 1 time balance 7 6 time balance 10 9 time balance 4 which is 4 4 2 table 8 47 8 47 into 7 இருக்கு. ஸோ இது கண்டிப்பா 7 டேபிள்ல வரப்போகுது. 7 டேபிள்ல எத்தனை டைம்? 121 121 into 7 into 7. ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 7, இதுக்கு ஸ்கொயர் எடுத்தா 11 which is 77 தான் ரேடியஸ். அவன் கேட்டிருக்கிறது டயமீட்டர். அப்ப அதுல டபுள் 140 154 அவ்வளவுதான் யா. ஓகே நெக்ஸ்ட் 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 இது விஜய் வந்து எவ்வளோ 32% ஆஃப் மார்க் எக்ஸாம்ல வாங்குறான் அண்ட் ஃபெயில்டு பை 16 மார்க். 32% 32x 100x டோட்டல் மார்க்னா 32x plus 16 தான் பாஸ் மார்க். ராம் 56% வாங்குறான் 36 மார்க்னால பாஸ் ஆகுறான். 56 மார்க்ல இருந்து 36 கழிச்சோம்னா பாஸ் மார்க். இந்த ரெண்டும் சேம். ஓகேவா? ஓகே. அப்ப இந்த டிஃபரன்ஸ்க்கான எவ்வளோங்க? 24x தான். இந்த டிஃபரன்ஸ் ஆன 36 plus 16 52. நம்மளுக்கு தேவை பாசிங் மார்க் எவ்வளோ? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஓகே தான்.
ம். 36 மோர் தென் விஜய்யா. 36 மார்க்னால பாஸ் ஆகல. 36 மோர் தென் விஜய். சாரி. 36 மோர் தென் விஜய். பாஸ் மார்க் வந்து 32 பிளஸ் 16. இவன் 56 எக்ஸ் வாங்குறான். ஸோ 24 எக்ஸ் தான் 36 இருந்தால் 32 எக்ஸ் என்னவா இருக்கும்? 3 பார்ட்னா 4 பார்ட். 48 பிளஸ் 16 தான் ஆன்சர். நம்மளுக்கு தேவையான 64 தான் பாஸ் மார்க். அதாவது 56ல இருந்து 32 போச்சுன்னா மிச்சம் 24. 24 தான் அவன் 36 அதிகமா வாங்கியிருக்க டிஃபரன்ஸ். இப்ப 32 எவ்வளோ? 48. இது 3 பார்ட்னா இது 4 பார்ட். எக்ஸ்ட்ரா 16 எடுத்தா பாஸ் மார்க். அவ்வளோதான். நெக்ஸ்ட். நடுவுல ஒரே ஒரு கொஸ்டின் சொருகிட்டானோ? இங்க 2, 3, 4 4 கொஸ்டின். 4 4. Simple interest occurred on a sum of certain principal is 8,000 in 4 years. At rate of ஓகே. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2000 2000 வந்து 10% பெர் ஆனமா. ஸோ 20,000 தான் பிரின்சிபல். அப்படியே போற ஃப்ளோல எடுத்துறணும். ஓகேவா? ஓகே. இன்ட்ரெஸ்டா? ஓகே. வாட் வுட் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கர்ட் ஆன் சேம் ஆன் தட் பிரின்சிபல் அட் ரேட் ஆஃப் 4% பெர் ஆனம் இன் 2 இயர்ஸ். ஓகே. 20,000 4% 2 வருஷம் போட்டா 4% எவ்வளோ? 1% 200, 4% 800, மறுபடியும் 800. இதுக்கு 4% 32. 1632 which is the compound interest. Next year, respective ratio of ages of Suji Begum and Shimran is either. Difference between ages of Simran and Suji is 45. Simran Suji. 3 quarter of 45 now. Find the sum of ages of Suji and Begum. Suji and Begum after 6 years. So Suji and Begum, which is 5 part என்னவா இருக்கும்? 75 இருக்கும். இது எப்போ? கரண்ட்ல. 6 வருஷம் கழிச்சுன்னா 2 பேத்துக்கும் 6 வயசு போகணும். ஸோ ஆன்சர் 87. இம்புட்டு தான் அடுத்து. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டோட்டல் எம் யூனிட்ஸ் ஆஃப் டைப் ஏ ஐட்டம் இஸ் 24. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டோட்டல் என் யூனிட் ஐட்டம் டைப் பி இஸ் 32. டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட் 28.8. ரேஷியோ ஆஃப் எம் டு என். இங்க 0.2 3.2. இங்க 4.8 2:3. அவ்வளோதான்யா. கொஸ்டின் 3 பைப்பு ஏபிசி டுகெதர் சேர்ந்து 12 ஹவர்ஸ். ஆஃப்டர் ஒர்க்கிங் அட் இட் டுகெதர் ஃபார் 4 ஹவர்ஸ் பி இஸ் க்ளோஸ்ட் டவுன். ஓகே. ஏஎன்சி ஃபில்ட் இட் இன் 10 more hours. இன்னும் 10 மணி நேரம் ஆகுதா? ஓகே. பி அலோன் கேன் ஃபில் த கிறிஸ்டன் இன் எவ்வளவு நேரம்? ஓகே. 3 பேரும் சேர்ந்து 12 மணி நேரத்துல முடிக்கிற அதே வேலைய 3 பேரும் சேர்ந்து ஒரு 4 மணி நேரம் பார்க்குறாங்க. ஒரு 4 மணி நேரம் பார்க்குறாங்க. அப்புறம் ஏவும் சியும் சேர்ந்து 10 மணி நேரம் பார்க்குறாங்க. ஸோ இத இங்க சப்ட்ராக்ட் பண்ணோம்னா A plus B plus C into 8 equal to A plus C into 10. சரியா? ஓகே. A plus B plus C யோட எஃபிஷியன்சிக்கும் A plus C யோட எஃபிஷியன்சிக்குமான ரேஷியோ 5/4. 5/4. ஓகே. அப்ப B யோட எஃபிஷியன்சி இந்த இடத்துல 1. ஓகே. ஸோ இது எஃபிஷியன்சி ரேஷியோ. ஆமாவா? இத நான் இங்க கீழ கொண்டு வந்துட்டேன். இது இங்க கீழ வரப்ப 5/4 வந்துருச்சு. ஸோ இவைங்களுக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்ப டைம் ரேஷியோ இவனுக்கும் இவனுக்கும் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். 1 பார்ட்னா 5 பார்ட். இந்த 1 பார்ட்னா 12 ஹவர்ஸ்னா இந்த 5 பார்ட் 60 ஹவர்ஸ். அவ்வளோதான்யா சம்மு. அடுத்து. A shopkeeper brought 2000 loose pens at the rate of இவ்வளோ each. He spent 5% of total cost on packaging and marks the final cost by 20%. He give 10% discount to the customer, find his overall profit or loss. 2000 பென்னு ₹1.25. ஸோ ஒரு பென் ஸோ 2 இன்டூ 1000 பாயிண்ட்டுக்கு இந்த 0 போயிரும்.
ரூ. 2,500 வாங்குறோம். 5% பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்றோம். ஸோ ரூ. 250 ரூ. 2,750 இது டோட்டலா வச்சிருக்கிறது. இத 20% இன்கிரீஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் குடுத்தான்னா, இதுல இத 100%ன்னு வச்சுக்குவோம். 120 இன்கிரீஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் குடுத்தா 108. ஸோ அவனுக்கு ப்ராஃபிட் 8%, 8%, 8%. இங்க வேல்யூவா தான் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்ன்னு சொல்லல. ஸோ 8% ஆஃப் இந்த வேல்யூ தான் ஆன்ஸர். 8/100 இன்டூ 2750. 4 டேபிள் 25 டேபிள்ல 4 டைம் 25 டேபிள்ல 1 மிச்சம் 2 1 110 2 ரூ. 220 ப்ராஃபிட். சம்முல மேக்ஸிமம் என்ன செஞ்சிருக்கேன்? 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப், 5 ஸ்டெப், 6 ஸ்டெப், 7 ஸ்டெப். 7 ஸ்டெப். 7 செகண்ட். சாரி 14 செகண்ட். அவ்வளோதான் சம்மு. பார்க்க தான் பெருசா சுத்தி அடிக்கிறான்னு தோணும். சம்மு ஒரு 14 டூ 21 செகண்ட்ல முடிக்கிற சம்மு தான் இதெல்லாம். புனிதா அண்ட் புண்ணியா ஸ்டார்டட் எ பிசினஸ் பை இன்வெஸ்டிங் இவ்வளோ ரேஷியோ. End of the year, Punitha received evaluo as her profit share. What was the total profit at the end of the year? Okay. Punitha 8 பட்றான் 4,200 னா total profit. 17 part என்னது? Okay. 8 42 5 மிச்சம் 2 25. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 525 into 70. 1 5 is 5 balance 3. 20 balance 1. E6. 525. 5 2 balance 1 9 8 8925. Right add. In the calculation, Angel found that average of 12 number are 40 and rechecking Amaran noticed that some number are wrongly taken as இப்படி எடுத்திருக்காங்க. Okay. Find the correct average. Okay. 12 நம்பரோட average 40. ஓகேவா? 12 நம்பருக்கு average 40 வந்திருக்கு. ஓகே. இப்ப ரீசெக் பண்றப்ப என்ன ஆகுது? இங்க ஒரு 9 குறையுது. அடுத்து இங்க எவ்வளோ கூடுது? 4 54 கூடுது. மறுபடியும் இங்கேயும் கூடுது. 6 36 கூடுது. ஸோ ஆ எவ்வளோ கூடுது? 80 90 90ல 9 போச்சுன்னா 81. 81 வேல்யூவ 12 பேத்துக்கு பிரிச்சு குடுத்தோம்னா, எவ்வளவா குடுக்க முடியும்? 81 12 பேத்துக்கு பிரிச்சு குடுக்கணும். கரெக்ட்டா தானே பண்றேன்? ஆமா. 81 12 பேத்துக்கு பிரிச்சு குடுத்தா எப்படி குடுக்க முடியும்? 3 டேபிள்ல 27 3 டேபிள்ல 4 which means 6 3/4 குடுக்க முடியும். அப்ப இந்த ஆவரேஜ் இங்க ஆட் ஆயிக்கிரும். 46 3/4 தான் ஆன்ஸர். நியூ ஆவரேஜ். இவ்வளவுதான். இவ்வளவு. நெக்ஸ்ட் அம்புட்டு தான்யா. சொல்யூஷன் பாத்துருவோமா? சொல்யூஷன் பாத்துரலாம். ஹவர்ஸ் 10 54 கரெக்ட். 84 40 266 271 92 minus 1.5 minus 1.5 தான். இந்த ஆப்ஷன்ல இல்ல none of this. 126 1259 ஐயையோ ஏதோ தப்பாயிருக்குங்க. என்ன தப்பு? a plus b into a minus b equal to a into b ன்னு போட்டா தப்பா தான் ஆகும். which is equal to a square minus b square. அதுதான் தவறு. ஓகே. a square minus b square னா 2500 minus 48 square 2304 96 196 ஆட் பண்ணியிருக்கணும் இதோட. இது தப்பா இருக்கும். 200 ஆட் பண்ணோம்னா 389 385. கேர்லெஸ் மிஸ்டேக். சை
ஆட் பண்ணியே பண்ணியிருக்கலாம்யா. 98/2ன்னு ஈஸியான வேலை. தேவையில்லாம சுத்தி விட்டு சாவடிச்சிருக்கும். ஓகே, ஓகே. 1 தப்பு. சிம்ப்ளிஃபிகேஷன்ல தான்டா தப்பு வருது. ஐயா! அடுத்து 30, 16 -2 64, 64 420 ஐயய்யோ! 420 வருதுங்க. மெக்டொனால்ட்ஸ் ஹாஸ் டிடிஇ என்ன? டிடிஇயோட மெக்டொனால்ட்ஸோட ஆவரேஜ் 20,320 முடிஞ்சுச்சு. சோழிய முடிச்சிருச்சு. ஸோ, இப்ப கரெக்ட்டா வரும். செட் 320, 480, 500, 800, 1260 டிவைடட் பை 3 4, 20 420 இப்ப கரெக்ட்டா வரும். ரைட் 2 தப்பு. 2 தப்பு. ஓகே. அடுத்து 440, 50%, 1:2, 475 இதுவும் பிய டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு. அதனால செஞ்சிருச்சு. ஒரு வேல்யூ மாத்துறனால எவ்வளவு சம்பவம் ஆகுதுன்னு பாருங்க. 25% மோரா 320ல 25% மோர்னா 400 இஸ் த ஆன்சர். ரைட். 3 தப்பு. இந்த ஒரு டிஐ செஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 194, 29, 207 ஸ்கிப் பண்ணும். என்ன ஆன்சர்ன்னு பார்ப்போமா? ஐயா! 9's cube minus 9, 8 cube minus 2, 7 cube minus 3, 6 cube minus 4, 5 cube minus 5 இதுக்கு பதிலா 120 வரணும். ச்சே! பக்கத்துல இருக்க கியூப் வேல்யூவ பார்க்காம விட்டோம் பாருங்க. 110 இல்லையா? வேற ஏதோ பேட்டர்ன் இருக்குங்க. நம்ம பண்ணதும் கரெக்ட் தான் தப்பில்ல. 10, 4, 10, 4, 10 நம்ம பண்ணதும் கரெக்ட் தான். அவன் என்ன பேட்டர்ன் குடுத்திருக்கான்னா 16 5s ஆர் 15 6s ஆர் 17 7s ஆர் 18 13 8s ஆர்ன்னு போட்டிருக்கான். ஓகே. 2 பேட்டர்ன் இருப்ப தப்பு சொல்ல முடியாது. அடுத்த கொஸ்டின் 1632 87 2:3 60 6 30 88 34 சூப்பரான கேஸ்லெட் சூப்பர். பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான் 8%. அடுத்து பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கான்னா நம்ம இது எதுவுமே பண்ண தேவையில்லையா? வேல்யூவா கேட்டிருக்கான்னு நினைச்சு தான் ஃபுல்லா பண்ணேன். பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கான்னா இங்க இருந்தே பண்ணா போதும். 20% கூட்டுறான் 10% கொடுக்குறான். எவ்வளவு பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் அவ்வளவுதான் பார்க்கணும். ஃபுல்லா பார்க்க தேவையில்ல. அடுத்து 8925 46 2/3 ஐயோ வேற ஏதோ வருது. மாத்தி எடுத்துட்டேன் பாருங்க. இதுக்கு பதிலா இத ஃபர்ஸ்ட் தப்பா போட்டிருக்காங்க. நான் இது ராங் வேல்யூ இது ரைட் வேல்யூன்னு நினைச்சிட்டேன். ஆக்சுவலா இது ரைட் வேல்யூ இது ராங் வேல்யூ. சோ மைனஸ் ஆகும். இந்த வேல்யூ மைனஸ் ஆகும். ஸோ இந்த வேல்யூ மைனஸ் ஆகுறப்ப 33 1/4 33 1/4 சரி
மைனஸ் பிளஸ்ல செஞ்சிருச்சு. எத ராங்கா எடுத்தாங்கன்னு பார்க்காம விட்டுட்டோம். ஓகே டன்னு. அவ்வளவுதான்யா. சூப்பரான பேப்பர் ஆக்சுவலா. இபிஎஸ் கிளர்க்கோட எக்ஸாக்ட் எக்ஸாம் பேப்பர் மாரியே இருக்கு. சூப்பரான லெவல். ஓகே முடிச்சுக்கலாம். டாட்டா பாய் பாய். வேற எதுவும் கொரிஸ், டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கள்.